இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தென் மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டிஎன் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 12th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் நம்பர் 5 அதில் வந்து பைத்தான் அறிமுகம். ஸோ மாறிகள் மற்றும் செயற்குறிகள், அதாவது வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன திங்ஸ் சொல்லிடுறேன். பைத்தான் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரௌசராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வச்சுருக்க அந்த அப்ளிகேஷன்ஸ் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைத்தான் கோடிங்கை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், ஊபர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த டாக்ஸி ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயும் வந்துட்டு பைத்தானுடைய பங்களிப்பு வந்து நிறையவே அதிகமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் வித் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, அந்த கோடிங்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிராஸ் லாங்குவேஜ் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மற்ற அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூட வந்துட்டு பைத்தான் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ மற்ற லாங்குவேஜஸ் மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு, ரொம்ப நீங்கள் சுலபமாக வந்து புரிஞ்சுக்கலாம். சாதாரணவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரியாதவங்க பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாவே போகிறோம். அதில் இருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸோ ஓகே, இந்த லைன் வந்து இதுதான் சொல்ல வருது, இந்த லைன் வந்து இதுதான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க கூட வந்துட்டு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பைத்தான். ஆனால் மற்ற அதர் லாங்குவேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த கோடிங் பார்த்தா அது என்னன்னு கூட தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பைத்தான். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 லாங்குவேஜாக இருக்குது வந்து இப்போவும் வந்துட்டு பைத்தான் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த காரணங்களுக்காக தான் சொல்கிறவங்க இது வந்து பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு பயன்பாட்டு நிரலாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு காமன், எல்லா மற்ற லாங்குவேஜுக்கு கம்பேர் பண்ணுறது இட்ஸ் காமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சவரோட நேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிடியோ வான் ரோசியம். ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து கண்டுபிடிச்சவர், பைத்தானை கண்டுபிடிச்சவர். எப்போன்னு பார்த்திங்கன்னா 1991 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு பைத்தான் அப்படின்னு இதுக்காக எப்படி பேர் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வந்து 90s 80s அந்த 1970s அந்த மாதிரி 80s வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்த ஒரு ட்ராமான்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மோண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ அதில் வந்து அதில் வந்துட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்சாலே கைடன் பண்ரோசிம். ஸோ அவருக்கு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்ச இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வந்துட்டு பைத்தான் பேர் வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைத்தான் கட்டமைக்கப்பட்ட நிரலாக்க மொழி மற்றும் பொருள் நிரலாக்க மொழியை ஆதரிக்கிறது. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான முறைகளிலுமே வந்துட்டு பைத்தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தானுடைய சிறப்பம்சங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு பொது பயன்பாட்டு மொழியாகும். எதுக்காகன்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறிவியல் மற்றும் அறிவியல் அல்லாத நிரலாக்கத்திற்கு பயன்படுத்தலாம். சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழியாகவும் சொல்லியிருக்காங்க. பைத்தான் நிரல் எளிதாக புரிந்து கொள்ள இயலும். யார் வேணும்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ அதில் அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ எதனால் அது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பைத்தான் அந்த ஒரு ஐடியலி யூஸ் பண்ணி 3.xல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பைத்தானுடைய வெப்சைட் வந்து www.python.org. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு. ஸோ இன்கேஸ் யாராவது எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிஎல்இ வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதுதான் அதனுடைய எக்ஸ்பென்ஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஒரு கோடிங்கை க்ரியேட் பண்ணுறது குறிமுறையை உருவாக்கவும் இயக்கவும் வந்து பயன்படுறதான் வந்து அந்த ஐடிஎல்இ 3.x அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைத்தான் நிரலாக்கும், அதாவது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு 2 விதமான முறைகளில் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஊடாடும் முறைமை நிரலாக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட்
ஆர் அல்லது பைத்தான் முறைமை நிரலாக்கும். இந்த மாதிரி 2 முறைமைகளில் வந்துட்டு பைத்தான் நிரலை வந்து உருவாக்கும் இயக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஊடாடு முறைமை நிரலாக்கும். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஊடாடு முறைமையில் பைத்தான் குறிமுறையை நேரடியாக தூண்டுகுறியில் உள்ளிட்டவுடன் மொழிபெயர்ப்பி தீர்வுகளை உடனடியாக காட்டும். ஸோ தூண்டுகுறின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி ஒரு 3 சிம்பிள் போட்டு வரும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊடாடு முறைமை ஒரு எளிய கால்குலேட்டர் போல் பயன்படுத்தலாம். அதாவது கால்குலேட்டரில் எப்படி நீங்கள் வந்து 5 + 5 போட்டிங்கன்னா ஒரு என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஊடாடு முறைமை நிரலாக்கம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ஐடிஎல்லியை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடிஎல்இ பைத்தான் 3.xன்னு ப்ராக்கெட்டில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இந்த நம்ம ஸ்டார்ட் வின் கீ இருக்கு இல்லையா, அந்த விண்டோஸ் கீ இருக்கு இல்லையா கீபோர்டில், அதை ப்ரெஸ் பண்ணோம்னா நார்மலாக இந்த விண்டோஸ் 7 இருக்கிற ப்ரொசீஜருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விண்டோஸ் கீ பக்கத்தையே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாவே உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த நேம் காமிக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஐடியாவில் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு முகப்பத்திரி, அதாவது டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இந்த ஷார்ட்கட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் பைத்தானுக்கு. ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தானுடைய ஷெல், அதாவது அந்த ஐடியாலி சாளரம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விண்டோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட்டிப்பட்டை அப்படின்னா என்ன, தலைப்பு பட்டை என்னென்ன, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸ்லேயே. பைத்தான் தூண்டுகுறியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் 3rd ஸ்லைடில் வந்து நான் சொல்லியிருந்தேன். பைத்தான் தூண்டுகுறி ஒன்று, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3 கிரேட்டர் தென் சிம்பிள் அதாவது போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பைத்தான் தூண்டுகுறின்னு சொல்லிட்டு இந்த விண்டோட சென்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு பைத்தான் தூண்டுகுறி. ஆக்சுவலாக இது என்ன சொல்லணும்னா அந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா ரெடி ஃபார் தி ப்ரோக்ராம், அதாவது ப்ரோக்ராம் நீங்கள் வந்து இந்த கோடிங் டைப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. சிஸ்டம் வந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு அர்த்தம். உங்களோட ஓன் கோடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த 6வது ஸ்லைடில் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பைத்தானை வந்துட்டு ஒரு எளிய கால்குலேட்டர் போல் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு 1ல் வந்து பாருங்கள். அதாவது 5 + 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தூண்டுகுறி வந்துருச்சு. ஸோ அதை வந்த உடனே 5 + 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 15 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பைத்தான். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துக்காட்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு அந்த ஆட் பண்ணி அந்த சம்மா ஒரு வேல்யூவை வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி. எப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இப்போ x = 10, y = 20 கொடுத்துருக்காங்க, z = x + y. ஸோ இந்த x, y, z எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் தான். அந்த 10, 20 அப்படின்றதுலாம் வந்துட்டு கான்ஸ்டன்ஸ், அதாவது மாறிலிகள்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ்னால் மாறிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது 10, 20 கூட்டினா வந்துட்டு 30 அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு ஆட் பண்ணி z வந்து ஸ்டோர் பண்ணோம். இப்போது ஃபைனலாக ஒரு ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிண்ட்டு த சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா போட்டு z கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். த சம் அப்படின்றது வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இரட்டை மேற்கோள்குறி. அந்த இரட்டை மேற்கோள்குறியில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஆஸ் இட் இஸ் சேம் C++ வந்து சேம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. கமா இசட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வந்துட்டு இசட்டில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுமோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் விண்டோ மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி லைனுக்கு முன்னாடி, அதாவது அந்த ப்ராம்ப்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த சம் = 13 இருக்குது. த சம் = அப்படின்றது வந்துட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அந்த 30 எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கமா இசட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இசட்டோட வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும். ஏன்னா z = x + yன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணி 10 + 20 30ன்ற வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். சரிங்களா?
ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடு அப்படி இல்லைனா பைத்தான் முறைமை நிரலாக்கும், ஸ்கிரிப்ட் முறைமை நிரலாக்கும் அல்லது பைத்தான் முறைமை நிரலாக்கும். இது இரண்டாவது மெத்தடு பைத்தானில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முறை நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டாவும் போதும், அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் அகைன் அண்ட் அகைன் நமக்கு சைமல்டேனியஸ்லி எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறை வந்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம எழுதிட்டு அந்த கோடிங் எழுதிட்டால் போகிறோம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியாது, அகைன் அண்ட் அகைன் அந்த கோடிங்கை வந்து நீங்கள் டைப் பண்ணுற அவசியம் கிடையாது இந்த மெத்தடில். சரிங்களா? ஓகே, இது இன்கேஸ் வந்து இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்துட்டு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தடில் வந்துட்டு எப்படி வந்து ரன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது அந்த மெனு பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்துட்டு 4th ஆப்ஷன் ஃபைல் எடிட் ஃபார்மேட்டு, 4th ஒன்று என்ன இருக்குது, ரன்னுன்னு இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கீஸ் மூலமாக அந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா F5 அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், F5 அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த சம் கம்மா சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 + 350 அது வந்துட்டு என்ன வரும், 450 வரும். ஸோ அது எதில் ஸ்டோர் பண்ணுறாங்க, சின்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ த சம் ஈக்குவல்ட்டுன்றது என்ன இருக்கும், டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால அந்த த சம் ஈக்குவல்ட்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பட் அந்த சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த சியில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள், அவுட்புட் கொண்டே வந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த F5 கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். த சம் ஈக்குவல் டு 450 கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஆட் பண்ணி 100 + 350 450 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பைத்தான்னா அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துருந்தோம், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை யார் கண்டுபிடிச்சது, ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்துட்டு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி அதில் க்ரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம அதுக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்துட்டு அடமுறைமை நிரலாக்கும், அதாவது இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்டிங் மோடு இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 2 மெத்தட்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு நான் வந்து பவர் பாயிண்டில் வந்து பண்ணி உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மெத்தட் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்த வீடியோ வந்துட்டு நான் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் 2 வீடியோ மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, எது நல்லா ஈஸியாக இருக்குது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் ரெக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாேருக்கும் ரீச் ஆகட்டும், எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கைக்கு நீ முதலாளி. மிஸ் பண்ணிட்ட இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் நீ தொழிலாளி. வாழ்க்கையில் ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது, அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும்.